வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்று விநியோகஸ்தர்கள் கூறி வரும் நிலையிலும் சென்னை திருவொற்றியூர் அருகே கேஸ் சென்டரில் சிலிண்டரில் சமையல் எரிவாயு நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கிறார். அசோக், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருவொற்றியூர் பகுதியில் பாத்தீங்கன்னா KLS கேஸ் சென்டர் ஒன்று அமைந்திருக்கு. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் சிலிண்டரை வைத்து கேஸ் நிரப்புவதாக காத்து கொண்டிருக்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா 900 சிலிண்டர் விற்கக்கூடிய அந்த சிலிண்டரானது கூடுதல் விலைக்கு 1100 முதல் 1200 வரை கூடுதலாக விற்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் உடனே இது முற்றிலும் நிறுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கலந்து செல்லும்படி கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறை வந்து பார்த்த உடனே உரிமையாளர்கள் அனைவருமே அங்கிருந்து மூடிவிட்டு சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வரிசையாக சிலிண்டரை வைத்துக் கொண்டு நீண்ட வரிசையில் அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி அசோக். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தி காரணமாக சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதியான அயப்பாக்கம் பகுதியிலும் பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், முழு விவரங்கள். லாவண்யா, இந்த ஈரான் போர் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி குறைந்துள்ளதாக கடந்த சில தினங்களாக பெட்ரோல் மற்றும் கேஸ் நிலையங்கள்ல வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் குவிந்து வாகனங்களுக்கு 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் 3000 ரூபாய் என கார்களுக்கு பெட்ரோல் டீசல்களை நிரப்ப குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதியான அம்பத்தூர், அயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலும் வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். குறிப்பாக வாகனங்களுக்கு முழுமையாக டேங்கை ஃபில் செய்து கொண்டு அதிக அளவில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக லோடு வாகனங்கள், JCB இயந்திரங்களும் நாளொன்றுக்கு தேவையான டீசல்களை நிரப்புவதற்காக பெட்ரோல் பங்குகளிலும் வரிசையாக நிற்கின்றன. பணிக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனங்களில் அதிகமானோர் பணிக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் பெட்ரோல் பங்குகளிலே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. இந்த நிலையில் வருகிற 90 நாட்களுக்கு பெட்ரோலிய டீசல் பொருட்கள் இருப்பு உள்ளதாக அந்த தமிழ்நாடு விநியோகஸ்தர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும். காவல் நிலையங்கள், காவலர்கள் பெட்ரோல் பங்குகளில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு மக்களுக்கு இந்த தகவலை எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா.